ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டியூஸ்டேவோட மார்னிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்துட்டு கடை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் மகிக்கு லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 டேஸாக வீட்டில் ஹெவி நான்வெஜ்ஜு. சண்டே மினி வ்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க. நேற்றுமே கூட நான்வெஜ் தான் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் இன்றைக்கி சாப்பாடு சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சுருந்தேன். ஸோ பாப்பா நேற்றே கேட்டா, அம்மா எனக்கு பருப்பு வச்சு ரசம் வச்சு சாப்பாடு ஊட்டி விடுமா அப்படின்னு நேற்றே சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்காக தான் இது. பருப்பு ஃபஸ்ட்டு தாளித்து கடைஞ்சி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ரசமும் தாளித்து எடுத்து வச்சிட்டேன். சாப்பாடு வடிச்சிட்டேன். சைட் பை சைட் கடை பார்த்துட்டே தாங்க நான் சமைச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் மகியை எழுப்பி கிளப்பி விட்டுட்டு அவளுக்கு லன்ச் பேக் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸு, பருப்பு சீரகம் போட்டு தாளித்து கூட்டு பருப்பு, அதுக்கப்புறம் சூடான கொத்தமல்லி போட்டு ரசம். இது எல்லாமே அவளுக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிட்ருந்தேன். எல்லாமே அவளுக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா பெரட்டின மாதிரி வச்சுட்டேன். அவள் நல்லா சாப்பிட்டுப்பா. மகியோட ஸ்கூலில் இன்றைக்கி காமராஜர் பிறந்தநாள்னால ஃபங்க்ஷன். நேற்றே ட்ராயிங் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ மகி அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிக்சர் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மகிக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவளை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதுதாங்க. கிச்சனில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி டியூஸ்டேனால் ஈவினிங் முருகருக்கு தீபம் போட்டு சாமி கும்பிடணும் அப்படின்றனால ஃபுல்லாகவே வீடெல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி இடம்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே க்ளீன் பண்ணி தீபம்லாம் விளக்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் சேர்ந்துருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு போயிட்டு ஒரு சிங்கு நிறையா பாத்திரம் இருந்தது. நைட்டு இட்லி சுட்ட பாத்திரம் எல்லாமே. ஸோ அதை விளக்கிட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லா பாத்திரமும் தேய்ச்சி வச்சிட்ருந்தேன். ஆல்ரெடி இந்த வேலையெல்லாம் முடிக்கிறக்கே எனக்கு 12 ஆயிடுச்சு. ஏன்னா கடைக்கும் ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. அதை கொடுத்துட்டே நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்றனால கொஞ்சம் டைம் எனக்கு 12 ஆயிடுச்சு. இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சூடாக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye friends.